எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, பொய் பேசுபவர்கள் யார் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இப்ப பேச போறோம். சில பேர் பார்த்துக்கலாம், நடைமுறை வாழ்க்கையில குடும்பமாகட்டும், இல்லை ஒரு வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்லை படிக்கிற பீரியடு படிக்கிற காலங்களா இருந்தா கல்லூரி இல்லை பள்ளி காலத்திலயா இருக்கும், அப்படியே போற போக்குல அடிச்சு விடுவான் பொய்ய. எதை எடுத்தாலும் பொய் தான். இங்க எதை பேசுவோம், அந்த இடத்துல இன்னொரு இடத்துல போனா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பேசுவோம். எந்த இடத்துல என்ன பொய் கிடைக்குதோ அதை விட்டு அடிச்சு விட்டுட்டே இருப்போம் ஆக்சுவலா. அதனால நல்லதா கெட்டதா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பொதுவாக பொய் பேசுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு ஒரு லக்கணத்துக்கு 2ஆம் பாவகத்தில், அதாவது எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம், ஒரு லக்கணத்தில் 2ஆம் பாவகத்தில் ராகு அமர பெறும்போது அவர்கள் சரளமாக எங்க போனாலும் பொய்யை அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்லணும். ஸோ அவங்க பொய் சொல்றமேனு யோசிச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது பாட்டு ஃப்ளோலேயே வரும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் நிறைய பொய்யை அவிழ்த்து விடுவார். பட் இது நல்லதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நல்லது கிடையாது தான். இது எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, சில நேரங்கள்ல குடும்பத்திலேயே பிரச்சனைகள் வரும். என்ன எப்ப பார்த்தாலும் போய் பேசிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். அது குடும்பத்திலேயே சில அக்செப்ட் பண்ண முடியாத, அதாவது அனுமதிக்க முடியாத நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலியமா சில தவிர்க்க முடியாத சில பிரிவுகளையும் உருவாக்கிறோம் குடும்பத்துக்குள்ளார். ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை பண்ணுவான், ஒரு தொழில் பண்ணுவான், தனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வேணுமோ அதை பொய்யாலேயே சாதிக்க முடியும்னு நம்புவோம். எங்க போனாலும் பொய்யை பேசி அதன் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். அது முதல் தடவை 2வது தடவை மற்றவங்க ஏமாறுவாங்க, ஒரு தடவை ஏமாறுவாங்களா. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பெரிய லம்ப் அமௌண்ட் வேணும், என்ன பண்ணுவான், நேராக போவான், நான் ஏதோ இங்க சுற்றி வச்சிருக்கேன் அங்கே சுற்றி வச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்னு என்னத்தையாவது சொல்லி நிறைய அமௌண்ட்டை கடன் வாங்கிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் எல்லாம் அது செலவாகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் கடன் கேட்கும்போது தான் தெரியும் அவனால் கொடுக்க முடியலன்ற சூழ்நிலை வரும்போது இவன் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கான், உண்மையாலுமே அவன்கிட்ட அவ்வளோ ஒர்த் இல்லை, பொய்யா சொல்லி நம்மள்கிட்ட வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அப்போ ஒரு பிரச்சனைகள் உருவாகும் அந்த இடத்துல. ஏன்னா ராகு இல்லையா, ராகு ஒரு சாயா கிரகம் மட்டும் இல்லை, ஒரு பாவ கிரகங்கள் கண்டிப்பாக ஒன்பதுக்கு அதெல்லாம் உருவாக்கும். ஸோ அப்போ நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை ராகு எடுத்த உடனே உருவாக்காது. முதல்ல மற்றவங்களை நம்ப வைக்கும், நல்லா பேசுவாங்க, பேசி நம்ப வச்சு அவங்களுக்கு தேவையான காரியம், இந்த மாதிரி கடை வாங்குறது, இல்லை ஏதோ பொருள் வாங்குறது, ஏதோ ஒன்று வாங்குவாங்க முதல்ல. ஆனால் எல்லா தடவையும் ஏமாற மாட்டாங்க. இவங்க வாங்குறதே பொய் சொல்லி வாங்கினதே உங்களுக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகும். அதுவே ஒரு பிரச்சனையை ராகு கிரியேட் பண்ணுவார். அதன் மூலியமா ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஸோ அப்போ இப்போ 2ல் ராகு இருக்கு, நான் அப்படிதான் இருப்பேனா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அப்படி இருக்கலாம், பட் அது முழுசா பெரிய பிரச்சனை அளவுக்கு போகுமா அப்படின்னா அது போகாது. இல்லை இப்பதானே சொன்னீங்க பெரிய பிரச்சனை அளவுக்கு கொண்டு போகும், அந்த மாதிரி நிறைய போய் பேசுவதால அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு அந்த தசாபுத்தி வரும். அதாவது ராகு தசா வரும்பொழுது 2ல் ராகு இருந்தா மிகப்பெரிய அளவில் பொய் புரட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் பேசி வாய்மொழியில எவ்வளவு பேச முடியுமோ பேசி அதன் மூலியமா எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றக்கூடிய வேலையை ராகு செய்யும். ஸோ இதுவே கூட இது உடனே எனக்கு ராகு வரப்போகுது, இல்லை ராகு இருக்கு அப்ப நான் செய்வேனா அப்படின்னு உடனே எடுத்துக்காதீங்க. இதுல நிறைய விதிவிலக்கு இருக்கு. சுபர்கள் பார்வை, சுபர்கள் சேர்க்கையெல்லாம் இருந்தா இந்த பலன் அப்படியே சுபத்துவமா பார்க்கும். அதனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நீங்க எடுத்துக்காதீங்க, அது தவறு. நன்றி, வணக்கம்.